பிகேகே இன் லைவ் ரிசர்ச் பிகேகே இன்னும் ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் கட்டிக்கிற புடவை ஒரு விதமான பிரிண்டோட பாட்லி பல்லு. இந்த புடவை சும்மா கட்டினேன், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் புடவை கட்டினா நல்லா இருக்கம்மா அப்படின்னு. இது என் மகள் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது கலம்காரி பிரிண்ட்டு. இந்த பிரிண்டெல்லாம் வாத்து கோழி பூ அப்படின்னு அழகாக வரும். இது ஜார்ஜெட். எனக்கு லைட் வெயிட்டில் தான் புடவை கட்ட முடியுது, பட்டு புடவை கட்டுறது ரொம்ப கஷ்டம் இருக்கு. என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னை கூப்பிட வேண்டிய நம்பர் 9444413717. மாலை 6 முதல் 8 மணி வரை எங்களை கூப்பிடலாம். உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நாம் தலை நிமிர்ந்து ஒரு காரியம் ஒரு கமிட்மெண்ட்டோடு செய்யும்போது நம்ம சத்தம் போடுறதுனால அந்த காரியம் நிறைவேறுவதில்லை. நம்ம கமிட்மெண்ட், நம்ம எண்ணங்கள், நம்ம ஃபோக்கஸ் அதை பற்றி தவிர வேறு எதுவும் நினைக்கிறதில்லை. அதனால் நமக்கு கிடைப்பது வெற்றி. அந்த வெற்றி மிக அருமையான வெற்றி. நாமளே நினச்சி அதை வேண்டி விரும்பி பெறுகின்ற வெற்றி. சரி, இந்த வெற்றியெல்லாம் பெறுவதற்கு என்ன செய்யணும்னா, இந்த மூச்சு பயிற்சியினால் வெற்றி பெறலாம். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. மூச்சுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இப்போ நம்ம பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய சாமியாரெலாம் பேசும்போது மூச்சு பயிற்சி செய்யுங்கள், கிரியா யோகா, அந்த யோகா, இல்லை யோகா, நிறைய யோகா இருக்குது. யோகாக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது மூச்சை உள்ளே இழுக்கும்போது செல்வ வளம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மூச்சை வெளியில் விடும்போது அனைத்து கட்டங்களையும் சந்தேகங்களையும் விட்டு ஒழித்து விட்டேன். அடுத்தது 4 நொடி மூச்சை எடுத்து 4 நொடி நிறுத்தி 4 நொடி வெளியில் விடணும். அந்த நேரத்தில் நான் நேர்மையானவள், வெற்றியாளன், நான் செய்கின்ற காரியம் அனைத்தும் சரியாக நடக்கின்றது, ஒத்திசைப்போடு அலைவரிசையில் மனம், உடல், எண்ணங்கள், அந்த 3 உணர்வு, இது எல்லாத்தையுமே ஒரு அலைவரிசையோடு இருப்பதான் ஒத்திசைவு. அந்த அலைவரிசையோடு ஒத்திசைவோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, பிரபஞ்சம் உங்களுடைய பேச்சுக்களை, எண்ணங்களை, உணர்வுகளை காதில் வாங்கிக் கொள்ளும். நீங்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள். பிரபஞ்சம் என்ன பண்ணோன்னா, நிறைய சமிகை அனுப்பும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், சந்தர்ப்பங்கள் அது ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் காதல், நன்றி உணர்வு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு கதையை சொல்கிறாரு ஒன் ஆஃப் த லைஃப் கோச், அவர் பேர் சோப்ரா அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தைய அவர் அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்களா, என் குழந்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு முதல்ல என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவை பக்கத்து அறையில் கொண்டு போய் ஒரு புஸ்தகம் கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அப்போது இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு கம்ப்யூட்டர் கொடுத்தோன்னே கம்ப்யூட்டரில் தட்டி உங்கள் அம்மா என்ன படிக்கிறாங்களோ அதை ஃபுல்லாக எழுதிடுது. டைப் படித்து முடிச்சுது. இவர் கேட்க, எப்படிப்பா உன்னால் முடியுதுன்னா, என் அம்மா மீது நான் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறேன். பாருங்கள், அன்பு என்ன செய்ய வல்லது. அப்போது என் அம்மாவோட நான் ஒன்றி போயிட்டேன். அந்த ஒத்திசைவினால் எனக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு உடனடியாக தெரிந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் ஒத்திசைவு வேண்டும், அன்பு வேண்டும், நன்றி உணர்வு வேண்டும். சாப்பிடுகிற சின்ன சாப்பாட்டிலிருந்து பெரிய மல்டிகோர் பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒத்திசைவோடு வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். நன்றி சொல்ல வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும் என்கின்ற இடத்திலிருந்து தான் அன்பு பிறக்கிறது. இயற்கையும் இறைவனும் ஒன்றுதான். உனக்கு 6 அறிவு கொடுத்தான்னா அது 3 அறிவு, 2 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு கொடுத்துருக்காங்க. 6 அறிவு கொடுக்கறதுனால உன்னால் தேர்ந்தெடுக்க முடியும். தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கையை நீ நடத்த முடியும். செடியை பொறுத்த போது அதுவும் வளைஞ்சு கொடுக்கும், நிமிர்ந்து கொடுக்கும், சைடில் போகும். அந்த ஒரு படர்கிட்ட செடி எடுத்தோம்னா எங்கெல்லாம் அதை படர முடியுமோ தேடி தேடி போய் அதுவே அப்படி பண்ணும்போது நீ
என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்க ஒரு 50 நாள் பயிற்சி பண்ணுங்க. 50 நாள் பயிற்சி என்னன்னா, காலையில் எழுந்தவுடன் இன்று நடக்க இருக்கும் அனைத்தும் என் உயிரை நன்மைக்காகவே நடக்கிறது. நான் செல்கின்ற பாதை நேர்வழி, என் பிரபஞ்சத்தால் என்னை நடத்தி கொண்டு செல்லும் பாதை, இறைவனால் என்னை நான் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஜென்மம் என்று நினைத்துக் கொள்ளும். இது நம்பர் 1. அடுத்தது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சாட் ஜிபிடி எதுவாக இருந்தாலும் அந்த 2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்காதீங்க. அதுக்கப்புறமே அது பார்க்கறது கூட நல்ல விஷயங்களாக பாருங்கள். காசிப்பு, சினிமா, இவங்க அவங்களோட ஓடி போயிட்டாங்க, அவங்க அதோட இதை பண்ணிட்டாங்க, இது இப்படி ஆகிப்போச்சு, தப்பான விஷயங்கள் படிக்க. ஏன்னா தப்பான விஷயங்கள் மண்டையில் நமக்கு வேண்டாத விஷயங்களை ஏற்றி நம்மளுடைய உணர்வுகளை ரொம்ப பாதித்துவிடும். புரிந்ததா? எனவே நாம் சரியாக தேர்ந்தெடுத்திருக்கணும். அது 2வது. 3வது பாயிண்ட்டு, பேப்பரையோ நியூஸ் பேப்பரோ படிக்கிற பழக்கம் இருந்தால் தயவு செய்து ஒரு 55 நாளைக்கு அது நிறுத்திடுங்க. இவன் அவனை கொலை செய்தான், அவன் அங்கே ஓடி போனார், இவர் இந்த லஞ்சம் வாங்கினார், இவர் அப்படி போட்டார், இவர் மாடியிலிருந்து குதித்து விடு, இதெல்லாம் வேண்டாம். கரப்ட் யுவர் மைண்ட். உங்களுடைய மூளையை செல்லு போல அரித்து விடுவார். எனவே செய்திகளை படிக்காதீர்கள். உங்களோடு நீங்கள் நேரம் செலவழிக்குவா. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாக நல்ல பாட்டு, நல்ல ஸ்பீச்சு. நிறைய பேர் பேசுகிறாங்க. பாரதி பாஸ்கர், அரவிந்த் சுல்தானா, இவன் நம்ம நீயான கோபி, எத்தனை பேர் அவங்க பேசுறதெல்லாம் நிறைய அனுபவத்தில் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேச்சுக்களை கேட்டு பாருங்கள், பாட்டு கேளுங்க. சும்மா வெட்டையான வெறுமனையை பார்த்து கொண்டிருங்க. விண்வெளியை, வெட்ட வெளியை பார்த்து கொண்டே வாழ 2, அது 3வதாக நீங்கள் செய்ய வேண்டியது. அடுத்தது, புகார் சொல்லாதீர்கள். எல்லாருக்கும் தப்பு இருக்கு. தப்பு பண்ணாதவன் தண்ணியில் குளிச்சிடணும். தண்ணியில் குளிச்சா அவன் நல்லபடியாக எழுந்து வரணும்னு சொன்னான். யாராவது போவீங்களா? தண்ணியில் உனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதுப்பா, நீ தப்பே செய்யாதவனாக இருந்தால் தண்ணியில் குதிச்சிருங்க. நீங்கள் தண்ணியில் குதிச்சா நல்லா இருப்பீங்கன்னா நீங்கள் இறங்குவீங்களா? செய்ய மாட்டீங்க. அதே போல தான் புகார் அளிக்காதீங்க. யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள். கிசுகிசுப்பே வேண்டாம். அவங்க பற்றி இவங்க இது செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க அப்படி போனாங்க, வேண்டாம். இதெல்லாம் மூளையை செல்லரிப்பது போல் அழைத்து விடும். இந்த 4-5 விஷயங்களை 55 நாளைக்கு கடைப்பிடிங்க. 55 நாளைக்கு நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் நீங்கள் வேண்டும். அப்படியே எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி தெளிவாகி உடம்பும் மனசும் லேசாகி உங்களிடம் வந்துவிடும். புரிந்ததா? எனவே இதை முயற்சி செய்து பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம், ட்ரை பண்ணால் பெரிய வெற்றி. பல சமிகை சந்தர்ப்பங்கள் உங்களை நோக்கி, நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை நோக்கி தேடிக்கொண்டு வருகிறது என்று ரூமி சொன்னார். அது கண்டிப்பாக நடக்கும். பற்றி நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய சாதனை! ஒரு குடும்பம் நடத்துவதே பெரிய சாதனை தான். ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு அதை முடித்து பஸ்ஸில் ஏறி, காரில் ஏறி, ஸ்கூட்டரில் போய் ஆஃபீஸ் வந்து அந்த வேலைகளை முடித்து பல திட்டங்களை வாங்கி திரும்பி வருது, அதுவும் பெரிய முயற்சி. உங்களை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கும் நபரிடம் ஒரு தவறை செய்துவிட்டால் கூட, கோபம் வந்துவிட்டால் கூட, பின்னர் அவர்களை கொஞ்சம் கருணையோடு பாருங்கள். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சொந்தமாக பர்சனலாக எத்தனை பிரச்சனை கூட உங்களுக்கு தெரியாது. எத்தனை வேர்வை, எத்தனை ரத்தம் சிந்தினார்கள் என்று உங்களுக்கு அறியவே மாட்டீர்கள். எனவே கருணை காட்டுங்கள். கருணை காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? உங்களுடைய கருணை அவர்களிடம் போய் அவருடைய கருணை உங்களை சார்ந்து உங்களுக்கு வேண்டுமென நடத்துதல். நீங்கள் ஒரு பிரகாசமான ஒளி விளக்கு போல அனைவருக்கும் பிரகாசம் தர வேண்டும். புரிந்ததா? நீங்கள் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நீ தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வாய் விட்டு சிரிங்கள். நோய் விட்டு போகும் நோய். என்ன நோய்? உடம்பு பிடி இல்லை. சந்தோஷமான பல விஷயங்கள், சந்தோஷமான பல விஷயங்கள், வேண்டாத வலி வேதனை. உங்களுக்கு சிரிக்கும் போது எந்தவித வேதனையும் வலியும் இல்லாமலே இருக்கும். புரிந்ததா? எனவே சிரிக்க பழகுங்கள். மனிதன் ஒருவனால் மாத்திரம்தான் சிரிக்க முடியும். எனவே இப்படி செய்யுங்கள். என்னை ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பிரபஞ்சத்திடம் தினம் எப்படியெல்லாம், பிரபஞ்சத்திடம்
காலை 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள் உங்களுக்கு தேவையான வேண்டுதலை எழுத்து மூலமாக தெரிவிக்கும். நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். 55 தினம் எழுதுவேன் பிரம்ம முகூர்த்தத்தில். 55 தினம் எனக்கு இது கிடைத்து விட்டது. இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. அதை நினைக்கும் போதே எனக்கு கிடைச்சதா, அதனால் ஏற்பட பலனை பற்றிலாம் பேசி அதை நான் முடிப்பேன். புரிஞ்சுதா? அதனால் நீங்களும் காலையில் எழுந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எழுதுங்க. முடியலையா, ஒரு கட்டமான சூழ்நிலை எழுதுங்க. அன்புள்ள பிரபஞ்சமே, இந்த விஷயம் நடக்குது, இப்படி நடக்க போகுது, இந்த விஷயம் கரெக்டாக நடக்குது. ஆனால் நீங்கள் என்ன எழுதணும்னா, இந்த விஷயம் இப்படி நடக்க போகுது, நல்லபடியாக நடக்கும், நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குழந்தை நல்லா இருக்கும், என் கடவுள் நல்லா இருக்கும், என் மனைவி நல்லா இருக்கும், தாய் தந்தை உறவு நண்பர் லைனாக கொண்டு போங்க. எல்லாரும் நல்லா இருப்பதை சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கடிதம் எழுதுங்க. பிரபஞ்சம் உடனடியாக உங்களுக்கு the minute you think, manifestation என்ன, நீ நினைச்ச உடனேயே அங்கே வேலை ஆரம்பிக்குது. நம்மளுடைய அடிமை பிரபஞ்சம் நாம் சொல்வதெல்லாம் கேட்கும், தரும். கடவுள் அன்புக்கு நாம் அடிமை. அதை நினைச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிரபஞ்சம் அடிமைனா கடவுளுக்கு நாம் அடிமை. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.